சார் தக் லைஃப் ரீசெண்டாக ட்ரைலர் வந்திருக்கு, 2 சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி போயிட்டுருக்கு சார்? அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸு நாங்கள் தான் ஒன் டேஸில் வந்து இவ்வளோ விசிட்ஸ் எடுத்தோம், நீங்கள் மட்டும் கிங் இல்லை நானும் கிங்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து விட்ட ட்ரெயிலர் தான் இந்த தக் லைஃப். ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கீங்க, அந்த நாயகனில் பார்த்த கமலை வந்து திரும்பவும் பார்த்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டில்லாம் பார்க்கும்போது எங்கே நம்ம ஏதாவது கிமுல பார்த்த கமலில் திரும்ப வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோண வைக்குது இல்லை. சினிமா துறையை கவுண்ட் பண்ணுங்க சார். இன்னைக்கு இருக்கிற ஹீரோவில் எந்த ஹீரோ சார் 2 வயசில் நடிச்சிருக்காரு? ஒரே ஒரு ஹீரோ சொல்லுங்கள். இவங்க வந்து வெளியில் உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்களே சிம்புவை, எந்த ஒரு ஹீரோவாச்சும் 2 வயசுல இருந்து நடிச்சிருக்காரா? யாராச்சும் ஒருத்தரை காட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு ஹீரோ காட்ட சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை இந்த மணிரத்னம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ம் மேக்கிங் கொடுக்குறது, அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுல வந்து கிங் மேக்கர். நீங்கள் படம் எப்படி வேணால் இருக்கட்டுங்க, அந்த பிக்சரேஷன், அந்த கேமரா ஒர்க், அந்த ஆர்ட் டைரக்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்கிறேன் கேட்டுங்க. இதே மணிரத்னம் அவர்கள் அடுத்த படம் பண்ணுறாரு. இந்த இயர் எண்டுக்குள்ளே அந்த படத்துக்கு பூஜை வருது. இது வரைக்கும் எங்கேயுமே யாருக்கும் வராத செய்தி. அதையும் நான் சொல்லிடுறேன். இது 7வது படம் சார், தொட்டி ஜெயா சார். அவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு கேங்ஸ்டர் பண்ணார். யார் பண்ணாங்க இன்றைக்கி தமிழ் சினிமா உலகத்தில்? ஒரு 5வது 6வது படம், ஒரு மெச்சூரிட்டியான கேங்ஸ்டர் படம் எங்கே பண்ணியிருக்காங்க? யாரோ ஒரு நடிகர் காட்டுங்க. யாருமே இல்லை. அவர் அப்பே பண்ணார்ல.